இன்னைக்கு நாம கேட் கொஷின் பேப்பர் பார்க்க போறோம். பாருங்க, read the following passage accompanied by a set of 6 questions. Choose the best answer to each question. Right. இந்த பேசேஜை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த அதாவது ஒரு சம்மரிக்கல் ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். என்ன அப்படின்னா இது என்ன ஓவராலா இருக்கு. ஒரு ஓவரால் ரீடிங் விடுங்க. தென் கோ டு த கொஸ்டின்ஸ். ஒரு பேசேஜை, ஒரு காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜை நாம 2 விதத்துல அப்ரோச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எல்லா கொஸ்டினையும் படிச்சுட்டு நாம டைரக்டா அடுத்தது பேசேஜுக்கு வரலாம், அல்லது பேசேஜை படிச்சுட்டு கொஸ்டினுக்கு போகலாம். இதுல எது பெஸ்ட் மெத்தட்னா நான் செகண்டா சொன்னேன், பேசேஜை படிச்சுட்டு கொஸ்டினுக்கு போறது தான். ஏன்னா நீங்க கொஸ்டினை பார்த்துட்டு பேசேஜுக்கு போனீங்கன்னா தட் கன்சியூம்ஸ் டபுள் த டைம். அதாவது உங்களுடைய டைம் கன்சியூமிங் அப்படிங்கிறது அப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ கேட்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து நீங்க யூ ஹாவ் டு இன்ஃபர், படிச்சு உங்களுக்கு என்ன புரியுதோ அதை தான் அங்கே எழுத முடியும். இது வந்து ஒரு மியர் டைரக்ட் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி கிடையாது, டைரக்ட் ஆன்சர்ஸ் கிடையாது. இது எல்லாமே நீங்க வந்து இதுல என்ன புரிஞ்சுக்கிறீங்க அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ பாருங்க, நான் உங்களுக்கு வந்து ஒரு பேசேஜை இது ஃபுல்லா என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். இதை பாருங்களேன். The only thing worse than being lied to is not knowing you are being lied to. பாருங்க, எடுத்தோன்னே பாருங்களேன். அதாவது பொய் சொல்றதுல ஒரு ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க உங்களுக்கு சொல்லப்படுறது பொய்னே தெரியாம நீங்க அதை கேட்டுட்டு இருக்கிறீங்க. அதுதான் பொய் சொல்றதுல ஒரு மிக மோசமான விஷயமாமா. உங்ககிட்ட ஒருத்தர் பொய் சொல்றாரு, ரைட், நீங்களும் அதை கேட்டுட்டு இருக்கிறீங்க. அவர் பொய் தான் சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாம நீங்களும் அதை கேட்டுட்டு இருக்கிறீங்க. இதுதான் அவங்க பிகின் பண்றது. It is true that பாருங்க, it talks about the plastics and the recycling of the plastics and its hazardous effects. அதை பத்தி தான் ஒரு இக்காலஜிக்கல் கன்சர்வேட்டிவ் அந்த பேசிஸ்ல இந்த பேசேஜ் இருக்குது. It is true that plastic pollution is a huge problem of a planetary proportions, right? And it is true we could all do more to reduce the plastic footprint. பிளாஸ்டிக்னுடைய இதை குறைக்கிறதுக்கு நம்ம நிறைய பண்ணலாம். ஆனா நம்மளுக்கு என்ன போய் சொல்லப்பட்டிருக்குது? The lie is that, பாருங்களேன், the lie is that என்னன்னா, the lie is that blame for the plastic problem, that the blame for the plastic problem is wasteful, consumers and the changing our individual habits will fix it. அதாவது நாம ஆஹா பிளாஸ்டிக் ப்ராப்ளம் வந்துருச்சே அப்படின்னு நாம உட்காந்துக்கிட்டு புலம்புறத விட என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய இண்டிவிஜுவல் ஹேபிட்ஸை நாம மாத்திக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த இண்டிவிஜுவல் ஹேபிட்ஸ் தான் இங்க இவரு என்னன்னு சொல்ல வர்றாரு. Recycling plastic is to saving the earth what hammering a nails is to halting a falling skyscraper. பாருங்களேன், ஒரு அடுக்குமாடி கட்டடம், நிறைய 10, 15, 20, 30, அதான் ஸ்கை ஸ்கிராப்பர் அப்படின்னு பேரு. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நிறைய அடுக்கு மாடிகளை கொண்ட கட்டிடம், ஸ்கை ஸ்கிராப்பர் அப்படின்னு பேரு. இப்போ இந்த கட்டடம் சரிஞ்சுக்கிட்டு உழுதாமா, அதுக்கு அவங்க ஆணி அடிச்சிட்டு இருக்காங்களாமா கீழே உட்காந்து. அதுதான் வந்து
பிளாஸ்டிக்கும் நாம பண்ணிட்டு இருக்கிறோம். நாம வந்து என்ன பண்றோம்னா, அதாவது சேவ் த எர்த் ஃப்ரம் பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிற பேர்ல நாம பிளாஸ்டிக்கை ரீசைக்ளிங் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம பிளாஸ்டிக்கை ரீசைக்ளிங் பண்றதுக்கு என்னன்னா இதுதான் அதை இதோட கம்பேர் பண்றார். நாம ஆணி அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறதோட கம்பேர் பண்றார். அவ்வளவு பெரிய கட்டடம் கீழே உழுவுறதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு. You struggle to find a place to do it and feel pleased when you succeed. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க வந்து you struggle to find a place to do it and feel pleased when you succeed. நீங்க ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நீங்க ரொம்ப தேடுறீங்க, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு தேடுறீங்க. அது கிடைச்சிருச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. அதுதான் இங்கேயும் நடக்குது. But your effort is wholly inadequate and it distracts from the real problem of why the building is collapsing in the first place. See, நீங்க வந்து என்ன ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரியாம அதுக்கு சொல்யூஷன் தேடிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு சொல்யூஷனையும் நம்ம கொண்டு வந்துட்டோம். அதத்தான் லை அப்படிங்கிறாரு. என்ன த ரியல் ப்ராப்ளம் பாருங்களேன், இதுதான் அவர் சொல்ல வருது. த ரியல் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்? ஆக்சுவலா நாம பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்ணக்கூடாது. த ரியல் ப்ராப்ளம் இஸ் தட் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக், அதாவது கேரி பேக்ஸ் நாம சொல்றோம் பாத்தீங்களா, லைக் கிராசரி பேக்ஸ். இப்போ ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை தான் நம்ம பயன்படுத்துறோம். இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் தான் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்துங்கிறார். The very idea of producing plastic items like grocery bags, which we use for an average of 12 minutes, but can persist in the environment for half a millennium. வெறும் 12 நிமிஷம் நாம பயன்படுத்துற கேரி பேக் இந்த எர்த்துல ஒரு half a millennium இருக்குமாமா. அவ்வளவு நாள் அது மக்காம இருக்குமாமா அப்படிங்கிறாரு. is an incredibly reckless abuse of technology. பாருங்களேன், is an incredibly reckless abuse of technology. அப்போ நம்ம வந்து பிளாஸ்டிக் தயாரிக்கிற அந்த டெக்னாலஜியை நாம என்ன பண்றோம், நம்மளுடைய தேவைக்காக என்ன முன் விளைவுகள் பின் விளைவுகள் வரும் அப்படின்னு யோசிக்காம நாம இதை பண்றோம். அதான் இங்க சொல்ற. Encouraging individuals to recycle more will never solve the problem of massive production of single use plastics. பாருங்களேன், encouraging individuals to recycle more. நாம என்ன பண்றோம்னா இந்த பிளாஸ்டிக்ஸை பயன்படுத்துறதுல நாம ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அதை என்கரேஜ் பண்றோம் அப்படிங்கிறாரு. That will never solve the problem of massive production of single use plastics that should have been avoided in the first place. அதாவது நீங்க ரீசைக்கிள் பண்றதுனால உங்களுடைய ப்ராப்ளம் தீந்துராது. அதாவது சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை நீங்க முதல்ல தயாரிச்சிருக்கவே கூடாது அப்படிங்கிறார். சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் தயாரிச்சிருக்கவே கூடாது. இவர் சொல்ல வர்றது அதுதான். As an ecologist and evolutionary biologist, I have had a disturbing window into the accumulating literature on hazards of plastic pollution. பாருங்க, டிஸ்டர்பிங் விண்டோ அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அதாவது இவருக்கு வந்து he is worrying something. அதாவது அவருக்கு தெரிய வர அந்த நாலேஜ் என்ன, அந்த இன்ஃபர்மேஷன் பிளாஸ்டிக்ஸை பத்தின ஹசார்ட்ஸ் ஆஃப் த பிளாஸ்டிக்ஸை பத்தி தெரிய வரும்போது அவருக்கு ரொம்ப ஒரி பண்றாரு, வருந்துறாரு. என்னன்னா, into the accumulating literature on the hazards of plastic pollution. பாருங்க, accumulating literature இது வந்து ஸ்டடி பேப்பர்ஸ், நம்ம வந்து ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் நிறைய வரும். பாலிமர்ஸ், பிளாஸ்டிக்ஸ், பிளாஸ்டிக் டெக்னாலஜியில அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சர் நம்மளுக்கு வந்து ஹசார்ட்ஸ் ஆஃப் த பிளாஸ்டிக் பொல்யூஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது சம்பந்தமா
லிட்ரேச்சர் வர்றது, அதிகமாக பேப்பர்ஸ் வர்றது ரொம்ப வருத்தத்தை குறிக்குது. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. Scientists have long recognized that plastic biodegrade பாருங்க, plastics biodegrade slowly, if at all, and pose multiple threats to wildlife through entanglement and consumption. என்ன பண்ணுதுன்னா, நீங்க சயின்டிஸ்ட் வந்து அவங்க சொல்றாங்க, இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஸ்லோவா அது டீக்ரேட் ஆகுமாமா, மக்குமாமா. அப்போ அது வந்து லைஃப் லாங் த்ரெட் கொடுக்கும். எதுக்கு அப்படின்னா, ஒரு வைல்டு லைஃப்க்கு அதுல போய் மாட்டிக்கும். அது அவங்களுடைய அது சாப்பிடும்போது ஏதாவது வழியா வாய்க்குள்ள போச்சு அப்படின்னா அங்க போய் மாட்டிக்கிறது, பிளஸ் அதனால ஏற்படுற விளைவுகள் அப்படிங்கிறாரு. More recent report highlights dangers posed by absorption of toxic chemicals in the water and by plastic odor that mimic some species natural food. பாருங்களேன், நாம இப்போ வந்து நிறைய டிஃபன் பாக்ஸஸ், நாம நிறைய வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் பயன்படுத்துறோம். அதுல நீங்க பாருங்களேன், அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை கொஞ்ச நேரம் வெயில்ல வச்சுட்டு நீங்க அதை குடிச்சீங்க அப்படின்னா, நீங்க மினரல் வாட்டர் பாட்டில் வாங்குறீங்க, அதை வெயில்ல வச்சுட்டு குடிச்சீங்கன்னா, குடிக்கும் போது அந்த பிளாஸ்டிக்னுடைய ஸ்மெல் உங்களுக்கு அதுல தெரியும். அதுதான் இங்க சொல்றாங்க, அப்சார்ப்ஷன் ஆஃப் toxic chemicals in the water by plastic odors, smell that mimic some species natural food. அது ஒரு ஸ்பீஷியஸ்னுடைய நேச்சுரல் ஃபுட் மாதிரி இருக்காமா. இதுதான் இங்க பிரச்சனையே. ரிப்போர்ட்ஸ் ஹைலைட்ஸ் dangers posed. அடுத்தது பாருங்க, beginning plastics also accumulate up the food chain, and studies now show that we are likely ingesting it ourselves in seafood. அதாவது இப்ப கடல்லையும் இத வந்து நம்மளே உட்புகுத்துறோம் அப்படிங்கிறாங்க. கடல்லையும் நாம் இதை உட்புகுத்துறோம். அப்போ அது மீன்கள் மூலியமா நம்மளுக்கு வந்து சேருது, சீ ஃபுட் அப்படிங்கிறார். Beginning in the 1950s, big beverage companies, இது எல்லாமே என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில்ஸை பயன்படுத்தினது யாரு பாருங்களேன். beverages companies like Coca-Cola, Anheuser-Busch, and along with Philip Morris and others என்ன பண்றாங்கன்னா, இந்த கம்பெனிஸ் formed a non-profit called Keep America Beautiful. அவங்க வந்து என்ன பண்றாங்க, Keep America Beautiful அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டை இது பண்றாங்க. அது என்னன்னா, அதனுடைய மிஷன் என்னன்னா, டு எஜுகேட் அண்ட் என்கரேஜ் என்விரான்மெண்டல் ஸ்டூவர்ட்ஷிப் இன் பப்ளிக். அதாவது என்விரான்மெண்ட்டை நாம பாதுகாக்கணும், அதை பப்ளிக்கும் அதை எடுத்து அந்த ஐடியாவை இது என்ன பண்ணுதுன்னா, இவங்க இப்படி ஒரு மூமெண்ட் ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பின்னாடி பிளாஸ்டிக்னுடைய ரியல் ப்ராப்ளத்தை மறைச்சிட்டாங்க, அது மறைச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அப்ஸ்கியூர் மீன்ஸ் இட் ஹைட்ஸ், அது அப்படி ரொம்ப மறைக்க தெளிவா தெரியாத மாதிரி பண்ணிருச்சு. திஸ் கிளவர் மிஸ்டைரக்ஷன் ஹஸ் லெட் ஜர்னலிஸ்ட் அண்ட் ஆத்தர் ஹீதர் ரோஜர்ஸ் டு டிஸ்கிரைப் Keep America Beautiful as the first corporate greenwashing front, as it has helped shift the people focus to consumer recycling behavior and actively avoided legislation that would increase extended producer responsibility for waste management. என்ன சொல்றாங்க சிம்பிளா, அதாவது
இந்த மூமெண்ட் மூலியமா இந்த பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷனை அவங்க என்ன பண்றாங்க, அவங்கனால அந்த பிளாஸ்டிக் ப்ரொடியூஸ் ஆகிறது, அதுவும் கன்சியூமர் ரீசைக்ளிங். அதாவது ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு இன்னும் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா, நம்ம கார்ப்பரேட் கிரீன் வாஷிங் ஃப்ரண்ட் அப்படிங்கிறாங்க. எப்படி வந்து நம்ம வந்து நம்மளுடைய அதாவது ஒரு பிரெயின் வாஷ் அப்படிங்கிற மாதிரி இட் இஸ் அ கிரீன் வாஷிங் ஃப்ரண்ட். என்ன, ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் பசுமை இது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க இதன் மூலியமா நான் ஒரு பசுமையை உண்டாக்குறேன், பாதுகாக்கிறேன் அப்படிங்கிறது மூலியமா என்ன பண்ணிட்டாங்க, கன்சியூமர் ரீசைக்ளிங் பிஹேவியரை அவங்க இது பண்ணிட்டாங்க கன்சியூமர் கிட்ட. ஓ, நாம we are using the recycled bottles அப்படின்னு. எதுக்கு, நீங்க ஒரு பொருளை ரீசைக்கிள் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, the production is decreased. அதை மறுசுழற்சி பண்ணி பயன்படுத்துறோம். அப்போ the production is decreased in plastics. அதான் அங்க ரீசைக்கிள் அப்படின்ட்டாங்க. And actively thwarted legislation that would increase extended producer responsibility for waste management. ஆனா இது என்னவா மாறிடுச்சு, இது இவங்களுக்குள்ள நாம ரீசைக்கிள் பண்றோம் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துருச்சு, ரீசைக்கிள் பண்ண ப்ராடக்ட்ஸை பயன்படுத்துறோங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துருச்சு, அதை இன்க்ரீஸ் பண்ணிருச்சு. ஆனா நாம வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல எவ்வளவு தூரம் நாம ரெஸ்பான்சிபிளா இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சட்ட அணுகுமுறையை இது மாத்தி விட்டுருச்சு, அவாய்ட் பண்ணிருச்சு. The greater success of Keep America Beautiful has been shift to the onus of environmental responsibility onto the public. அதாவது இதனுடைய முக்கியமான மிஷனே என்னன்னா, பப்ளிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்களுக்குள்ள கொண்டு வரணும் இந்த பிளாஸ்டிக் மேனேஜ்மெண்ட்ல, while simultaneously becoming a trusted name in an environmental movement. இது என்னவா மாறிடுச்சு, ஒரு environmental movementஆவே மாறி போச்சு. So what we can do to make responsible use of plastic a reality. அதாவது பொறுப்புணர்வோட பிளாஸ்டிக்கை பயன்படுத்தணும். என்ன, அது நம்ம கிட்ட இருந்து வரணும். அதுதான் அவர் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பாரு. என்ன, ஹேபிட்ஸ் வில் ஃபிக்ஸ் இட் அப்படின்னு. நம்மளுக்குள்ள ஒரு பொறுப்புணர்வோட அதை பயன்படுத்தணும். ஃபர்ஸ்ட் நாம அதை அவாய்ட் பண்ணணும். we should carry a certain cloth carry bags or some other alternative. So what we can do to make responsible use of சொல்லிட்டாரா ஃபர்ஸ்ட். அவர் இதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட், ரிஜெக்ட் த லை. அதாவது ரீசைக்கிள் பண்ணி நாம பிளாஸ்டிக் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அப்படிங்கிற அந்த பொய்யை முதல்ல எல்லாரும் மறுக்கணும். அந்த பொய்ன்னு நம்பணும். நம்மளுக்கே அது தெரியல, தட் இஸ் a lie அப்படின்னு. Litter bugs are not responsible for the global ecological disaster of plastic. Humans can only function to the best of their ability, mental bandwidth and systematic constraints. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, ஹியூமனுக்கு வந்து அவனுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி எப்போ வரும் அப்படின்னா, humans can only function to the best of their abilities given mental bandwidth, given time. அவனுக்குன்னு ஒரு சில டைம் கொடுக்கணும், அதை அவன் ஹேபிட்டா ஃபார்ம் பண்ணணும், முதல்ல அந்த பிலீஃபை அவன் உள்ளுக்குள்ள கொண்டு வரணும். அதுதான் mental bandwidth and systematic constraints. Okay, our huge problem with the plastic is the result of permissive legal framework that has allowed the uncontrolled rise of plastical pollutions. அதாவது சட்டமே வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக்கை அன்கன்ட்ரோலபிள் மேனர்ல பயன்படுத்துறதுக்கு அலோவ் பண்ணுது. அதுதான் பிரச்சனையே. Despite clear evidence of the harm it causes to local communities and the world's oceans. நாம வந்து என்ன பண்றோம்னா, சட்டமே நம்மளுக்கு அதாவது it allows the usage of plastics. அதனுடைய ஹார்ம் பிளஸ் அது இந்த வாட்டர் பாடிஸுக்கு எஸ்பெஷலி ஓஷனுக்கு எவ்வளவு இது கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இதை சட்டம் சொல்லுது, பர்மிட் பண்ணுது. ஓகே, recycling is also too hard in most part of the USA and it lacks the proper incentives to make it work well. இப்போ இந்த யூஎஸ்ஏலையும் this recycling methods and then recycling அந்த அவங்க பண்ற அந்த என்ன சொல்றாங்க, அந்த ப்ராசஸ் இன்னும் பெரிய லெவல்ல வரல. அதுக்கு நிறைய நம்மளுக்கு உதவி தேவைப்படுது.
அப்படிங்கிறார். ஓகே, ரைட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன இந்த ஹோல் இதுவே என்ன சொல்லுது, அதாவது பொறுப்பா பிளாஸ்டிக்கை நம்ம பயன்படுத்தணும். ரெஸ்பான்சிபிள் யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக். இதை நாம ரியாலிட்டியா பப்ளிக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நாம அவங்களுக்குள்ள இன்கல்கேட் பண்ண முடியுமா, அதாவது அவங்களுக்குள்ள இந்த பொறுப்புணர்வை வளர்த்த முடியுமா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த பேசேஜ். இப்போ உங்களுக்கு இந்த ஒரு ஓவரால் கெஸ்ட் கிடைச்சிருக்கோம். ரைட், பாருங்க. Now students, read the questions. பாருங்க. In the first paragraph, the author uses lie. In the first paragraph, the author uses lie to refer to the. பாருங்க, லை அப்படிங்கிற வார்த்தையை அவர் எதுக்கு பயன்படுத்துறாரு, அதாவது அண்டர்ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரீசைக்ளிங் பிளாஸ்டிக்ஸ். அதாவது ரீசைக்ளிங் பிளாஸ்டிக்ஸ் அந்த ப்ராசஸுக்கு அதை பத்தின ஒரு எஃபெக்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா இல்லாம அண்டர் ஸ்டேட்மெண்ட், அதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறத பத்தி சொல்லுதுங்கிறாங்க இந்த ஆப்ஷன். அப்போ இது கிடையாது. அண்டர்ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரீசைக்ளிங் பிளாஸ்டிக்ஸ் கிடையாது. பாருங்க, the fact that people do not know they have been lied to. அதாவது மக்களுக்கு அவங்களுக்கு பொய் தான் பரப்பி இருக்கிறாங்க அப்படின்னே தெரியல, அந்த பொய்யவே அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லுதுங்கிறாங்க. ஓகே, இருக்கு. ரைட், அடுத்தது பாருங்களேன். இந்த செகண்ட் நம்மளுக்கு பேசேஜ்ல இருக்கு, டைரக்டாவே இருக்கு. ரைட், அடுத்தது பாருங்க. அப்போ ஆப்ஷன் 2 வந்து நம்மளுக்கு ஒரு பாசிபிளான ஆப்ஷனா தெரியுது. அவன் என்ன சொல்லியிருக்கான், சூஸ் த கரெக்ட் பெஸ்ட் பாசிபிள் ஆன்சர், அதுதான் நம்மளுக்கு வேணும். ரைட், அடுத்தது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சுத்தமா இல்லை, இட் இஸ் நாட் அன் ஆப்ஷன். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டபிள். ரைட், நம்மளுக்கு வந்து நியர்பை வருது. தேர்டு, blame assigned to consumers for the indiscriminate use of plastics. பாருங்க, ஒரு பேசேஜை படிச்ச உடனேயும் நம்மளுக்கு அதுல என்ன புரிய வருது, என்ன சொல்றாரு பாருங்க. இட்ஸ் a blame assigned to consumers for the indiscriminate use of plastics. இந்த பேசேஜினுடைய முழு சாராம்சமே சொல்ற மாதிரி இருக்கு பாருங்களேன். என்ன சொல்றாரு, அதாவது கன்சியூமர்ஸ் பொறுப்பற்ற பிளாஸ்டிக்ஸை ரொம்ப நிறைய பயன்படுத்துறது, எல்லா விஷயத்துக்கும் இப்ப பிளாஸ்டிக்ஸ் வந்துருச்சு. அடுத்தது, அண்டர்ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த இனார்மிட்டி ஆஃப் த பிளாஸ்டிக் பொல்யூஷன் ப்ராப்ளம். பிளாஸ்டிக் பொல்யூஷன் ப்ராப்ளம் இது எதனால மெயினா வருது, கன்சியூமர்ஸ் பொறுப்பற்ற அந்த அதாவது அவங்களுடைய அந்த பொறுப்பற்ற செயல்பாடுனால. சரியா, அதுதான் இன்டிஸ்கிரிமினேட் யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேராவுடைய பாருங்களேன், the author uses a lie to refer to the. பாருங்க, நான் இங்க போட்டிருக்கேன்னா, the lie is that the blame for the plastic problem. அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின், ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இந்த லை அப்படிங்கிற வார்த்தை என்ன சொல்லுது, problem is wasteful consumers and the changing our individual habits will fix it. That we could all do more to reduce plastic footprint. The lie is that the blame for the plastic problem is wasteful consumers. இந்த வார்த்தை தான் இங்க எக்ஸ்பான்ஷனா அவன் கொடுத்திருக்கான். இதுதான் ஆன்சர். கன்சியூமர்ஸ் என்ன பண்றாங்க, பிளாஸ்டிக்கை ரொம்ப அதிகமா பயன்படுத்துறாங்க, அதைத்தான் அவ இன்டிஸ்கிரிமினேட் யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன் நாம வந்து ஒரு அப்ரோச், அதாவது பேசேஜை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாம இங்க கேள்விக்கு, அதாவது கொஸ்டின்ஸ்க்கு போகணும். ஏன்னா இதை படிச்சு உங்களுக்கு என்ன இதுல இருந்து புரியுதோ அங்க அதை தான் அவங்க அங்க ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கான். ஸோ நீங்க டைரக்டா கொஸ்டின்ஸை படிச்சுட்டு பேசேஜுக்கு வர்றதுங்கிறது இட்ஸ் நாட் அ குட் மெத்தட், இட்ஸ் நாட் அ சக்சஸ்ஃபுல் மெத்தட். அப்போ நாம
ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து டைம் சேவிங் ஆகும், ரைட்? புரியுதா? அப்போ blame assigned to consumers for indiscriminate use of plastics. இதுதான் ரைட் ஆன்சர். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. எந்த வார்த்தைக்காவது அர்த்தம் தெரியலையா இந்த பேசேஜ்ல? பாருங்க. The second question, the author lists all of the following as the negative effects for the use of plastics. அதாவது ஆத்தர் வந்து என்ன பண்றாருன்னா, negative use of just என்ன பண்றாரு, நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் அதை பத்தி சொல்றாரு. ஆனா ஒன்ன தவிர எக்ஸப்ட் த அப்படிங்கிறாங்க. Except, right, let's go to the options. The adverse impact on the digestive system of animals exposed to plastics, right? பாருங்களேன், entanglement and consumer. அந்த சொன்னமா உள்ள போய் மாட்டிக்கிறது ஒரு அனிமல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோட்ல மேய்ஞ்சிட்டு இருக்கிற நேந்து விட்ட மாடுகள், இப்போ கோயிலுக்கு நேந்து விடுற மாடுகள்லாம் வந்து அங்கங்க ரோட்ல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ அதெல்லாம் வந்து அங்க கிடைக்கும் அந்த தெருவுல யாராவது பக்தர்கள் கொடுத்தா உண்டு, அல்லது அங்க இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகள்லயோ இதுலயோ அது சாப்பிடும். அப்ப சாப்பிடும்போது அது பிளாஸ்டிக்ஸும் கன்சியூம் ஆயிருக்கும். இது நீங்க நிறைய இதுல பார்த்திருக்கலாம், நிறைய வீடியோஸ்ல நீங்க பார்த்திருக்கலாம். அப்போ அதனோட இம்பாக்ட் என்ன? The digestive system of animals is exposed to plastic. Adverse impact on the digestive system, right? இருக்கு. இந்த ஆப்ஷன் சரியான ஆப்ஷன். ஓகே, நம்மளுக்கு என்ன எது இல்ல சொல்லியிருக்கிறதுல இங்க? poisonous chemicals released into the water and food we consume, right? அதாவது the plastic odor into the water and the food we consume. நீங்க வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பிளாஸ்டிக், நம்ம வந்து டிஃபின் பாக்ஸஸ் இப்போ எல்லாருமே வந்து டு த மாடர்ன் ஃபேஷன் என்ன பண்றோம், பிளாஸ்டிக் அதாவது லஞ்ச் பாக்ஸஸை நிறைய பயன்படுத்துறோம். அது எல்லாமே நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, இட் இஸ் அ ஃபுட் கிரேட் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு தெரியுமா அது வந்து இட் டஸ் நாட் காஸ் எனி ஹார்ம் டு அவர் ஹெல்த் அப்படின்னு? அது யாராவது நம்மளுக்கு தெரியுதா? தெரியல. அப்ப நம்மளுக்கு என்ன லை சொல்லியிருக்கிறாங்க, இட் இஸ் அ ஃபுட் கிரேட், நீங்க இதை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா பயன்படுத்தக்கூடாது. இப்போ ஏன் அப்படின்னு சொல்றேன் பாருங்களேன். இது ஏன் ஆத்தர் இந்த இடத்துல லைங்கிறாரு? நம்மளுக்கே அது தெரியாம நாம அதை நம்பிட்டு இருக்கிறோம். பாருங்களேன், இதுக்கு முன்னாடி கொஞ்சம், அதாவது ஒரு 2 years பேக் முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஃபியூ இயர்ஸ்ன்னு வைங்களேன், நாம எல்லாருமே வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸை பயன்படுத்திட்டு இருந்தோம் தண்ணி குடிக்கிறதுக்கு. 1 use பாட்டில், அதாவது வெளியில வாங்குற மினரல் வாட்டர் வாங்கி குடிச்சிட்டு அதை ரொம்ப நாள் பயன்படுத்தணும், அப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னு தூக்கி போட்டோம், ரைட்? அதுக்கப்புறம் நல்ல ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக் பாட்டில்ஸை பயன்படுத்தணும். ஆனா அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்ப எங்க வந்திருக்கிறோம், நாம காப்பர் வாட்டர் பாட்டில்ஸ், சில்வர் வாட்டர் பாட்டில்ஸ்க்கு வந்திருக்கோம். ஏன்? அதெல்லாம் ஃபுட் கிரேடு தானே, பயன்படுத்தக்கூடாது. நம்மளுக்கு லை சொல்லி, அதாவது அதனுடைய பொய் நம்மளுக்கு தெரிய வருது, என்ன, இதுவும் உடலுக்கு கேடுதான் அப்படின்னு. என்னதான் இட் இஸ் லேபிள்டு ஃபுட் கிரேட் அப்படின்னாலும் இட் காசஸ் ஹார்ம். புரியுதா உங்களுக்கு? அதான் the poisonous chemical released into the water, அதான் the plastic odor smell. அடுத்தது, air pollution caused during the process of recycling plastics. air pollutionங்கிற வார்த்தையே இந்த பேசேஜ்ல இல்ல, ரைட்? அப்போ இது வந்து நம்மளுக்கு வராது. அடுத்தது பாருங்க, slow pace of degradation or non-degradation of plastics in the environment, right? அதாவது இந்த பயோடிகிரேடபிள், ஸ்லோ பயோடிகிரேடபிள் அப்படிங்கிறாங்க. இந்த ஆப்ஷன் பேசேஜ்ல இருக்கு. பிளாஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா டிகிரேட் ஆகுது. அப்போ எந்த ஆப்ஷன் தான் இல்ல, எக்ஸப்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? எக்ஸப்ட். அப்போ டைரக்டான ஆப்ஷன் இது ரொம்ப டைரக்டான क्वेश्चन. ஏர் பொல்யூஷன், இதுதான் வந்து the answer. அடுத்தது பாருங்க,
இட் கேன் பி இன்ஃபர்ட். நான் உங்களுக்கு முதல் அத இன்ஃபர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாருங்க இந்த வார்த்தை நான் இங்க இன்ஃபர் பண்ணி அதுக்கப்புறமேல நாம இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு. பாருங்க, இன்ஃபர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலா நீங்க அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க, உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய அனாலிட்டிக்கல் மைண்டை வச்சு உங்களுக்கு என்ன அதுல தெரிய வருது, அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ பேசேஜை பொறுத்த வரைக்கும், காம்ப்ரிஹென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து அது பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பாருங்க, இட் கேன் பி இன்ஃபர் தட் ஆத்தர் கன்சிடர்ஸ் த கீப் அமெரிக்கா பியூட்டிஃபுல் ஆர்கனைசேஷன். இந்த கீப் அமெரிக்கா பியூட்டிஃபுல் யாரு? ஐ டோன்ட் கமலாஷ், உங்களுடைய மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்க. இன்ஃபர்ட்னா என்ன நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து என்ன உங்களுக்கு தெரியுது. ரைட், பாருங்களேன். அப்போ இந்த கீப் அமெரிக்கா பியூட்டிஃபுல் இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க, அதுதான் கொஸ்டின். A greenwash because it was a benevolent attempt to improve public recycling habits. சரியா? It was a greenwash, அதாவது பிரெயின் வாஷ் அப்படின்னு நம்ம சொல்றோம், பார்த்திருக்கீங்களா? மூளை செலவை, அதுதான் இங்க கிரீன் வாஷ் அப்படின்னு பயன்படுத்தி இருக்காரு. அதாவது உங்களைய ஒரு விஷயத்தை நம்ப வைக்கிறது, உங்களுடைய மூளை செலவை பண்ணி அதுல இவ்வளவு நல்லது இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு இதனால நீங்க இவ்வளவு பெனிஃபிட்ஸ் ஆவீங்க அப்படின்னு. இங்கதான் கிரீன் வாஷ் அப்படிங்கிறாங்க. மக்களை நீங்க ரீசைக்கிள் மூலியமா, அதாவது பிளாஸ்டிக்ஸை ரீசைக்கிள் பண்றதன் மூலியமா பிளாஸ்டிக்கினுடைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸையும் பிளஸ் பிளாஸ்டிக்னால பொல்யூஷன் ஏற்படுறதையும் குறைக்கலாம் அப்படின்னு நம்ப வச்சிருக்காங்க. ரைட், a greenwash because it was a benevolent attempt to improve public recycling habits. ஓகே ஓகே, நம்மளுக்கு இது வந்து ஒரு நியரர் ஆப்ஷன் மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஏ, அடுத்தது பாருங்க. An innovative example of collaborative corporate social responsibility initiative. இல்ல, it was not a corporate social responsibility initiative. அது வந்து ஒரு corporate social responsibility தான், ஆனா it was not a collaborative. புரியுதா உங்களுக்கு? It was not a collaborative. இந்த வார்த்தை நம்ம பேசேஜ்ல இல்ல. பாருங்களேன், I'll show in the passage. பாருங்களேன், it formed a non-profit called Keep America Beautiful. Educate and பாருங்களேன், இதனுடைய பாருங்க, இதுதான் வந்து கீப் அமெரிக்கா பியூட்டிஃபுல், அதனுடைய மிஷன் சொல்றாரு பாருங்க. இட்ஸ் மிஷன் டு எஜுகேட் அண்ட் என்கரேஜ் என்விரான்மெண்டல் ஸ்டீவர்ட்ஷிப் இன் த பப்ளிக். அதாவது பப்ளிக்கு நாம ஒரு பொறுப்பான விஷயத்த சொல்லி கொடுக்கிறோம், அவங்களுக்கு ஊக்குவிச்சு அவங்கள இன்ஸ்டில் a belief and a habit அவங்களுக்குள்ள புகுத்துறோம். ரைட், அட் ஃபேஸ் வேல்யூ மேலோட்டமா பாக்குறதுக்கு இது வந்து ஒரு பெனவலண்ட் ஆக்டிவிட்டி மாதிரி தெரியுது. பாருங்களேன், அட் ஃபேஸ் வேல்யூ இட் சீம்ஸ் பெனவலண்ட், பட் இட் அப்ஸ்கியூஸ் த ரியல் ப்ராப்ளம். ஆனா அது என்ன ஆகுது, உண்மையான ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளத்தை, ரூட் ஹார்மிங், அதாவது ரூட் ஹார்ம்ஃபுல்னஸை அது மறைக்குதுங்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் அன் ஆப்ஷன். புரியுதா? பாருங்க, an innovative example of collaborative corporate social இல்ல, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது, a sham as it diverted attention away from the role of corporates in plastic pollutions. A sham as it, just a minute students, be inferred that right, it is a sham. ஷாம்னா என்ன? போலி.
அதாவது உள்ளுக்குள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு, அதான் ஷாம். இட்ஸ் a sham as it diverted attention away from the role of corporates in plastics pollution. ரைட், புரியுதா உங்களுக்கு? அப்போ கீப் அமெரிக்கா பியூட்டிஃபுல்னுடைய மிஷன் வேற, ஆனா அவங்க உள்ளுக்குள்ள பண்ணுன அந்த வேலை வேற, அது பண்ணுன வேலை வேற. புரியுதா? அப்போ இட் இஸ் a sham, it is a போலி, as it diverted attention from the role of corporates in plastic pollutions. புரியுதா? ரைட், இது வந்து நம்மளுக்கு ரொம்ப தெளிவான ஆப்ஷன் மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ரைட், நம்ம ஃபோர்த் ஒன்னையும் செக் பண்ணுவோம். an important step in sensitizing producers to the need to tackle plastic pollution. no no no, இது வந்து பாசிட்டிவ் ஆப்ஷன். அதுவே வந்து அந்த மூமெண்ட்டே வந்து என்ன பண்ணுது, அதுன்னு மக்களுக்கு வந்து என்ன பண்ணுது, உண்மையை மறைக்குது. ஆனா இவங்க வந்து உண்மையை சொல்லுது அப்படிங்கிறாங்க. சென்சிடைசிங், மக்களை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க. இல்ல, அப்போ இட்ஸ் அ கிரீன் வாஷ் பிகாஸ் இட் வாஸ் அ பெனவலண்ட் அட்டெம்ப்ட் டு இம்ப்ரூவ் பப்ளிக் ரீசைக்ளிங் ஹேபிட்ஸ். ஓகே, கரெக்ட் தான். அதாவது இங்க பாருங்களேன், இத பாசிட்டிவா கொடுத்திருக்கான், ஆனா பேசேஜ்ல அதை நெகட்டிவா சொல்லியிருக்காங்க. புரியுதா? அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, பாசிட்டிவா இங்க கொடுத்திருக்காங்க, ஆனா இதே ஆப்ஷனை இந்த கான்செப்டை நெகட்டிவா பேசேஜ்ல சொல்லியிருக்காங்க. ரைட், அடுத்தது an innovative example of a collaborative corporate social. இல்ல, இது இன்னோவேட்டிவும் கிடையாது. சரியா? இதுங்க வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அங்க இல்ல. அடுத்தது, அதாவது இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கொஸ்டினுக்கு தகுந்த பர்ஃபெக்ட் ஆன்சரா அப்படின்னா இல்ல. ஏன்னா பாருங்களேன், இதனுடைய மெயின் ஐடியாவே என்ன, இட் டைவர்ட்டட் த அட்டென்ஷன், அதுதான் இங்க முக்கியம். it diverted the attention of public. அப்போ third option is the best and the correct option. பாருங்க, நம்மளுக்கு வந்து மற்ற ஆப்ஷன் எல்லாம் நியரரா வர மாதிரி தெரியும், ஆனா நல்லா அதை படிச்சு பார்த்தோம்னா அது இல்லை. அப்படியே வந்தாலும் what is the best option, choose that. அதுதான் நம்ம இங்க பார்க்க வேண்டியது. பாருங்க, which of the following interventions would the author most strongly support? Right, இந்த ஆத்தர் வந்து எந்த வித இன்டர்வென்ஷன்ஸை அவரு சப்போர்ட்ஸ்? ரீசைக்ளிங் ஆல் பிளாஸ்டிக் டெப்ரிஸ் இன் த சீபெட். இல்ல, இப்போ ஆத்தருக்கு வந்து நாம எதை சொன்னா அவரு ஏத்துக்குவாரு அப்படிங்கறதா கொஸ்டின். பிளாஸ்டிக் டெப்ரிஸ், அதாவது கடல்ல இருக்கக்கூடிய எல்லா பிளாஸ்டிக்கையும், பிளாஸ்டிக் குப்பையையும், டெப்ரிஸ் அப்படின்னா குப்பை அப்படின்னு அர்த்தம். டெப்ரிஸ் அப்படின்னா குப்பை. எல்லா பிளாஸ்டிக் குப்பையிலையும் நாம ரீசைக்கிள் பண்ணணும். இல்ல, ஆத்தர் இது இல்ல அப்படி ஒத்துக்க மாட்டாரு. கம்ப்ளீட்லி பேனிங் ஆல் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பேக்ஸ். கரெக்ட், இது ஆத்தர் ஒத்துக்குவாரு. ஆத்தர் வந்து என்ன பண்ணிருக்காரு, இந்த பேசேஜ்ல நம்மளுக்கு இதனுடைய இஃபெக்ட்ஸை மட்டும் சொல்லியிருக்காரே தவிர என்ன அப்படிங்கிற ஃபர்தர் அதை அவர் சொல்லல. பாருங்களேன், அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் ஹியூஜ் ப்ராப்ளம் வித் பிளாஸ்டிக் இஸ் தட், அதாவது ப்ராப்ளத்தை மட்டும்தான் சொல்லியிருக்காரு, அதுக்கான சொல்யூஷன்ஸை இங்க அவர் பேசவே இல்லை. அதாவது நம்மளுக்கு கொடுத்திருக்கிற பேசேஜ்ல அது இல்லை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்மளுக்கு இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம அதுல இருந்துதான் நாம எடுத்துக்கணும். அப்போ அதனாலதான் ஆத்தருக்கு இதெல்லாம் சொன்னா அவரு ஒத்துக்குவாரா, அவரு சொல்ல வர பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நாம இதை சஜஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க, having all consumers change their plastic consumption habits, completely banning all single use plastic bags. ஓகே, இது ஒரு ஆப்ஷன் நியரரா தெரியுது. having all consumers change their plastic consumption habits. ரைட், ஆத்தர் சொல்ல வருது இன்னும் நியரரா, இது இட் இஸ் பெட்டர் என்னன்னா க்ளோசரா தெரியுது.
இது கொஞ்சம் நல்லா க்ளோஸரா தெரியுது. ஓகே. பாசிங் ரெகுலேஷன்ஸ் டார்கெட்டட் அட் ப்ரொடியூசர்ஸ் தட் ஜெனரேட் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ். இல்ல, இங்க வந்து பிளாஸ்டிக் தயாரிக்கிறவங்கள பத்தியே இவரு சொல்ல கிடையாது. அப்போ 2 அல்லது 3 நம்மளுக்கு எது பெஸ்ட் ஆப்ஷனா படும்? இந்த பேசேஜ்ல ஆத்தர் அடிக்கடி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, கன்சியூமருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் பிஹேவியரை பப்ளிக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். 1. சரியா? 2வது அவர் என்ன சொல்லுவாரு பாருங்களேன், நீங்க பிளாஸ்டிக்ஸை சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை ப்ரொடியூஸே பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்றார். அதாவது 2வது இருக்கிற இது பாருங்களேன், கம்ப்ளீட்லி பிளானிங் ஆல் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பேக்ஸ். நீ ஆரம்பிச்சிட்ட, புரியுதா? அது இப்போ மல்டிபிள் டைம்ஸ் இப்போ ப்ரொடியூஸ் ஆயிருச்சு ஆல் ஓவர் த வேர்ல்டு. அப்ப இப்ப போய் அதை நிறுத்தினா ஆல்ரெடி இருக்கிற இது என்ன பண்றது? ரைட், இது ஒரு ப்ராப்பரான சஜஷன் இல்ல. ஏன்னா ஆத்தரே இதை சொல்லிட்டாரு, நீங்க வந்து இதை ப்ரொடியூஸே பண்ணியிருக்க கூடாது. அதுதான் ஆத்தர் சொல்றது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? செகண்ட் ஆப்ஷன் இல்ல. ரைட். அப்போ தேர்ட் ஆப்ஷன், having all consumers change their plastic consumption habits. plastic consumption habits, ரைட். கஸ்டமர்ஸ்க்கு வந்து கன்சியூமர்ஸ்க்கு வந்து பிளாஸ்டிக்கை எவ்வளவு தூரம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத நாம சொல்லலாங்கிறாரு. இதையும் அவர் அந்த பேசேஜ்லேயே சொல்லிட்டார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இதையும் அந்த பேசேஜ்லேயே அவர் சொல்லிட்டாரு. நம்ம என்ன கொடுத்தா அவர் ஏத்துக்குவாரு அப்படிங்கறதா இங்க கேள்வியே. அப்ப என்னவா இருக்கணும்? அது நாம கொடுக்கிற புது யோசனையா இருக்கணும். அதுதான் இந்த கொஸ்டின். பாருங்க, which of the following interventions would the author most strongly support அப்படின்னு கேக்குறாங்க. புரியுதா? ஆல்ரெடி செகண்ட் அண்ட் தேர்ட் அவரே சொல்லிட்டாரு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இட் இஸ் a wrong ஆப்ஷன் வராது. அப்போ ஃபோர்த் ஒன் போவோம். பாசிங் ரெகுலேஷன்ஸ் டார்கெட்டட் அட் ப்ரொடியூசர்ஸ் தட் ஜெனரேட் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ். ரைட். பாருங்க, செகண்ட் அண்ட் தேர்டு க்ளோஸரா இருக்கு, ஆனா அது ஆல்ரெடி ஆத்தரே சொல்லிட்டாரு. அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தான் ஆத்தர் இங்க கொஸ்டினா கேட்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்ரெடி ராங், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அப்ப மீதி இருக்கிற நம்மளுக்கு என்ன? ஃபோர்த். நீங்க இதை கண்ணை மூடிட்டு அடிக்கலாம். எப்படி? ஏன் சொல்றேன் கேளுங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் ஆல்ரெடி ஆத்தரே சொல்லிட்டார். புரியுதா உங்களுக்கு? இப்படிதான் நீங்க வந்து, அதாவது இது நம்மளுக்கு we do not know that the suggestion is 100% correct. ஆனா நாம என்ன பண்றோம்னா 90-10 அந்த ஃபார்முலாவை பயன்படுத்துறோம். 90% செகண்ட் அண்ட் தேர்ட் வராது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சரியா? அப்போ அந்த 10%க்கு நாம என்ன பண்றோம்னா, நாம மீதி இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் இதை போட்டுறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து தெரியாது எதை அவர் ஒத்துக்குவாரு அப்படின்னு. அதுக்கு ஹிண்ட்டும் அவர் அங்க எங்கேயும் கொடுக்கல. பாருங்களேன், இந்த பேசேஜ்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் டிசைடிங் ஃபேக்டர். மற்றதெல்லாம் டைரக்டா இருக்கு. சரியா? இந்த கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின் தான் உங்களுக்கு 1 மார்க், 2 மார்க், 0.5 மார்க்ஸ் எல்லாம் போறது இந்த கொஸ்டின்ல தான். புரியுதா நான் ஏன் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணேன் அப்படின்னு? பாருங்க, அடுத்தது ஃபிஃப்த் ஒன். In the second paragraph, the phrase what hammering a nail is to halting a falling skyscraper. பெரிய கட்டடம் உழுவுதுன்னா அதுக்கு போய் கீழே ஆணி அடிச்சுட்டு உட்காந்துருக்க முடியுமா? அதுதான் அவன் கேட்கறது. அவன் சொல்ற இது பாருங்களேன். ரைட். In the second paragraph, the phrase what hammering a nail is to halting a
ஃபாலிங் ஸ்கைஸ்கிராப்பர் மீன்ஸ், அதாவது ஃபோக்கஸிங் ஆன் அ சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பேக்ஸ் டு ரெடியூஸ் த பிளாஸ்டிக் ஃபுட் பிரிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்களேன், அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்ல. வாட் ரைட், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். I thought that I did not explain to you. Focusing on a single-use plastic bags to reduce the plastic's footprint. அதாவது பிளாஸ்டிக்கை குறைக்கணும் அப்படின்னா நாம சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பேக்ஸை மட்டுமே நாம வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இல்லை, நம்ம பிளாஸ்டிக்ஸை வெவ்வேறு விதமாக பயன்படுத்திட்டு இருக்கோம். நிறைய நம்மளுடைய கன்சியூமர்ஸ்ல நாம வெவ்வேறு ஃபார்ம்ஸில் மல்டிபிள் வெரைட்டிஸில் நாம பிளாஸ்டிக் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதை ஒன்றும் பண்ண முடியாது. ரைட். Focusing on consumer behavior to tackle the problem of plastics pollutions. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ரொம்ப நேரோவா இருக்கு, அது கிடையாது. ரைட். Focusing on consumer behavior to tackleனா சமாளிக்கிறது, to tackle the problem of plastic pollutions. ஓகே, இது நம்மளுக்கு கொஞ்சம் க்ளோஸரா வருது. ஏன்னா ஒரு கன்சியூமருக்கு அவருடைய பிஹேவியரை நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அவங்களுக்கு எப்படி ஒரு ரெஸ்பான்சிபிள் பிளாஸ்டிக் கன்சியூமரா அவங்கள மாத்துறது அப்படின்னு. அடுத்தது, ரிலையிங் ஆன் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் டு மிட்டிகேட் த இல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் பொல்யூஷன். இல்ல, இந்த மிட்டிகேஷனே, அதாவது டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மிட்டிகேஷன் அப்படின்னா என்ன, ஒரு விஷயம் எவ்வளவு எஃபெக்ட் கொடுக்குதோ அதை குறைக்கிறது, அதுக்கு பேர் தான் மிட்டிகேஷன் அப்படின்னு பேர். மிட்டிகேஷன் அப்படின்னா என்ன, டு ரெடியூஸ் த எஃபெக்ட் ஆஃப் சம்திங், டு ரெடியூஸ் த விகரஸ்னஸ் ஆஃப் சம்திங், அதான் மிட்டிகேட். இல்ல, அதை பத்தி இங்க பேசவே இல்லை. என்கரேஜிங் த ரெஸ்பான்சிபிள் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளாஸ்டிக் பை ஃபர்ம்ஸ். இல்ல, பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷனே அவரு அதாவது ப்ரொடக்ஷனை பத்தியே அவரு என்கரேஜே பண்ணல. அப்ப ஃபோர்த்தும் கிடையாது, தேர்டும் கிடையாது, ஃபர்ஸ்டும் கிடையாது. சிம்பிள், இட் இஸ் அ டைரக்ட் ஆன்சர். ஃபோக்கஸிங் ஆன் கன்சியூமர் பிஹேவியர் டு டேக்கிள் த பிளாஸ்டிக் பொல்யூஷன். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்க, ஒரு டீடைல்டு அனாலிசிஸ் நம்ம பண்ணியிருக்கோம். எப்படி நாம சூஸ் பண்ணணும், டைரக்ட் கொஷினா இருந்தாலும் சரி, இன்டைரக்ட் கொஷினா இருந்தாலும் சரி. 90-10 அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம என்ன பண்றோம்னா ஃபோர்த் கொஷினை போட்டோம். ஏன்னா நம்மளுக்கே தெரியாது அது என்ன பெஸ்ட் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது. அப்போ எது இல்லையோ அதெல்லாம் கழிச்சு விட்டுட்டு மீதி இருக்கிற ஒண்ண நாம சூஸ் பண்ணிட்டோம். இப்ப இதுவே அங்க ஃபர்ஸ்டும் வருது, ஃபோர்த்தும் வருது. இப்ப நான் சொல்றது, இந்த ஃபோர்த் கொஷினுக்கு ஒரு பாசிபிலிட்டி உண்டு. எப்படின்னா பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கொஞ்சம் க்ளோஸரா தெரியுது, ஃபோர்த் ஆப்ஷனும் கொஞ்சம் க்ளோஸரா தெரியுது. அப்ப என்ன பண்ணணும்னா அந்த டைம்ல பாருங்களேன், இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நாம எது மச் க்ளோஷர், எது த பெஸ்ட் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு ஐடியா என்னன்னா, இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நாம பேராகிராஃப்ல பொருத்தி பார்க்கணும். பேராகிராஃப்ல இந்த ரெண்டு பாயிண்ட எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியோ அல்லது ஹிண்ட் கொடுக்கற மாதிரியோ ஏதாவது அங்க இருக்கா? கண்டிப்பா இருக்கும். அப்போ எது அங்க ஒரு இன்டைரக்ட் ஹிண்ட் ஆச்சு இருந்துச்சுன்னா அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். புரியுதா உங்களுக்கு? எப்படி நாம வந்து by neglecting the wrong options we choose the right one. We do not know which is the best option. அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லயும் நீங்க ஸ்கோர் பண்ணணும். அதுதான் இந்த மெத்தட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா you can ask. We shall move to the right. இப்போ நாம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்னா எப்படி இருக்கு, அதை எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ரைட், அடுத்தது இன்னொரு மாடல் நாம போயிடலாம். அப்போ the rest of the comprehension paragraph எல்லாமே வந்து you take it as a homework. சரியா? போன வாரம் நான் கொடுத்த ஹோம்ஒர்க்கை நீங்க எல்லாம் முடிச்சிட்டீங்களா?
I believe that you ரைட். இது வரைக்குமே நம்மளுக்கு காம்ப்ரிஹென்ஷன்ஸ் தான். அடுத்தது பாருங்களேன். ரைட். The passage in the question, 25th question, இது ஒரு மாடல் பாருங்க. The passage given below is followed by 4 summaries. ஒரு பேசேஜ் கொடுத்துட்டாங்க, அந்த பேசேஜுக்கு ஒரு சிங்கிள் லைன் ஜிஸ்ட் அப்படின்னா என்ன, ஒரு அவுட்லைன் அதை சொல்றாங்க. The passage given below is followed by 4 summaries. Choose the options that best captures the author's position. அதாவது அந்த பேசேஜுக்கு எது கச்சிதமா பொருந்தது, அந்த பேசேஜை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட். ரைட். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன, இந்த காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் அப்படின்னு வந்துட்டாலே நாம படிக்கிறோம், அதை புரிஞ்சுக்கிறோம், அதை அனாலிசிஸ் பண்றோம். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா அதை படிக்கணும், அதை புரிஞ்சுக்கிட்டு அனாலிசிஸ் பண்றோம், அதுக்கப்புறம் நாம ஒரு முடிவுக்கு வரோம், அதுக்கப்புறமேலுதான் அவன் கேட்கிற கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இட் கம்ஸ் அவுட் ஆஃப் ப்ராக்டிஸ். யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் அ லாட் ஆஃப் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜஸ். நீங்க வந்து நிறைய படிக்க படிக்க தான் உங்களுக்கு பேசேஜ் புரிய ஆரம்பிக்கும். நம்மளுக்கு பேசேஜ் புரிஞ்சா மட்டும் பத்தாது, டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜுக்கு இவ்வளோ டைம் தான் நம்மளால ஒதுக்க முடியும். ஏன்னா எல்லா கேட், மேட், ஜாட், பேங்கிங் எக்ஸாம் எல்லாமே வந்து டைம் கன்ஸ்ட்ரைன்ட்ல நாம ஆன்சர் பண்ணி ஆகணும், அதே டைம் ரைட்டா ஆன்சர் பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து டைம் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு தடவையும் நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணத்தான் யூ கேன் ஸ்பீட் அப் த அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராசஸ். நீங்க வந்து எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க வந்து ரொம்ப ஸ்பீடா ஒரு பேசேஜை பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட முடியும். அந்த வார்த்தைக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட முடியும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத. ஸோ டைம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் தான் இருக்கிற எல்லா செக்மெண்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ்லயும் நம்மளுக்கு டைம் கன்சியூம் பண்றது. அப்போ இத என்னைக்குமே கடைசியா தான் நாம பார்க்கணும். காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற இருக்கக்கூடிய செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க மாடல்ஸ்ல, அதையெல்லாம் பார்த்துட்டு எரர் ஸ்பாட்டிங் கேட்டிருப்பாங்க, கிராமட்டிக்கல் இது கேட்டிருப்பாங்க, பேரலல் சின்டெக்ஸ் கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நம்ம காம்ப்ரிஹென்ஷனுக்கே வரணும். பாருங்க, இதுதான் the best method to get through the exam. Okay, artificial embryo twinning is relatively a low-tech way to make clones. உங்களுக்கு தெரியும் clonesனா என்னன்னு, ஒரே மாதிரியே இன்னொருத்தர் உருவாக்குறது. As the name suggests, this technique mimics the natural process that creates identical twins. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே மாதிரியே எப்படி நேச்சுரலா இரட்டையர்கள் பிறக்கிறாங்களோ அந்த மெத்தடை இந்த ஆர்டிஃபிஷியல் குளோனிங் என்ன பண்ணுது, அப்படியே காப்பி பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஓகே, இன் நேச்சர் ட்வின்ஸ் ஃபார்ம் வெரி ஏர்லி இன் த டெவலப்மெண்ட் when the embryo splits into two. சரியா? ரைட். பாருங்களேன், அந்த கரு வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது, அது வந்து ரொம்ப ஏர்லியரா ஆகுமாமா. எப்போ? நேச்சுரல் ப்ராசஸ்ல. ட்வின்னிங் ஹேப்பன்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் டேஸ் ஆஃப்டர் எக் அண்ட் ஸ்பெர்ம் ஜாயின். அதாவது எக் அண்ட் ஸ்பெர்ம் ஜாயின் ஆனதுக்கு அப்புறமேலு என்ன ஆகுமாமா, இந்த ட்வின்னிங் அதாவது அந்த குளோனிங் ப்ராசஸ், ட்வின்னிங் அதாவது இரட்டை, இது வந்து அந்த முதல் நாட்கள்ல அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்குமாமா. While the embryo is made just of small number of unspecialized cells. இந்த எம்ப்ரியோவே வந்து என்னன்னா ஒரு சின்ன சின்ன செல்ஸ்னால ஆனது அப்படிங்கிறாங்க. Each half of the embryo continues dividing on its own. அந்த ஒவ்வொரு half of the embryoவும் தன்னைத்தானே பெருக்கிக்குதாமா. Continues
டிவைடிங் ஆன் இட்ஸ் ஓன், அதாவது தன்னைத்தானே வந்து அது வகுத்துக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு செப்பரேட் மாதிரி. அல்டிமேட்லி டெவலப்பிங் இன்டு பார்த்தீங்களா, செப்பரேட் கம்ப்ளீட் இண்டிவிஜுவல்ஸ். அதாவது தன்னைத்தானே அது என்ன பண்ணிக்குதுன்னா, இந்த பகுதி ஒன்று, இந்த பகுதி ஒன்று. அப்போ அந்த செல்ஸ் எல்லாமே தன்னைத்தானே செப்பரேட் பண்ணிக்குது. அப்போ 2 இண்டிவிஜுவல்ஸா அது மாறிக்குது. சின்ஸ் தி டெவலப்டு ஃப்ரம் த சேம் ஃபெர்டிலைஸ்டு எக், அதாவது ஃபெர்டிலைஸ்டு எக் அப்படின்னா என்ன அர்த்தம்? சினையாக்கப்பட்ட அந்த முட்டை, அதுதான் கருமுட்டை. அந்த முட்டையிலிருந்து 2 டெவலப் ஆகுது. அப்போ the resulting individuals are genetically identical. ஒரே முட்டையிலிருந்து 2 இதுலேருந்து வந்ததுனால அந்த இண்டிவிஜுவல்ஸுக்கு இருக்கக்கூடிய ஜெனட்டிக் பேட்டர்னும் ஒன்னாதான் இருக்கும். ஜெனட்டிக் பேட்டர்ன் மீன்ஸ் பிஹேவியர், சரியா? டிசீஸ், அதுக்கப்புறமேல் வந்து அவங்களுடைய அந்த ப்ரொஃபைல், பாடி ப்ரொஃபைல், இது எல்லாமே ஆட்டிடியூட், இது எல்லாமே நாம சொல்லலாம் ஜெனட்டிக்கா வரக்கூடியது. ரைட். இதுக்கு பெஸ்ட் ஒன்லைன் ஸ்டேட்மெண்டா என்ன சொல்றோம் பாருங்க. இதனுடைய ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஒரு அதாவது இந்த பேராகிராஃப் பிகினிங்ல நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியல் குளோனிங் நேச்சுரல் குளோனிங்கை அப்படியே காப்பி அடிக்குது, அவ்வளோதான். ஆர்டிஃபிஷியல் குளோனிங்கை பற்றி ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அங்கே இருக்கு. அதுக்கப்புறமேலு நேச்சுரல் குளோனிங் ப்ராசஸை பற்றி தான் அதிகமாக சொல்லியிருக்கு இந்த பேசேஜ். 98% ஆஃப் த பேசேஜ் ஸ்பீக்ஸ் அபவுட் நேச்சுரல் குளோனிங். அப்போ ஓகே, அப்போ ஆர்டிஃபிஷியல் எம்பரியோ டின்னிங் இஸ் அ லோ டெக் அண்ட் மிமிட்டிக் ஆஃப் த நேச்சுரல் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஃப்ரம் த எம்பரியோ ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். ஓகே, சொல்லுது, கொஞ்சம் நேரரா வருது. என்ன சொல்றாங்க? ஆர்டிஃபிஷியல் எம்பரியோ ட்வின்னிங் அப்படிங்கிறது இட் இஸ் அ லோ டெக் அண்ட் மிமிட்டிக் ஆஃப் த நேச்சுரல் டெவலப்மெண்ட் ஆஃப் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஃப்ரம் த எம்பரியோ ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். கரெக்ட் தான். பாருங்களேன், இப்போ இந்த லோடெக் அப்படிங்கிற வார்த்தை நம்ம பேசேஜ்ல அங்க இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இங்க இருக்கு, சரியா? we have the passage here. பாருங்க, இங்க என்ன ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க, it is relatively low tech way to அப்படிங்கிறாங்க. it's a relatively low tech way to, ரைட். ஆனா அப்படின்னு அர்த்தம், இது நேச்சுரல் டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்போ தேர்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு டைரக்டா தெரியுது, இட்ஸ் a wrong ஆப்ஷன். ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, artificial embryo tuning is a low tech and close to the natural development of the twins where the embryo splits into two identical twins. பாருங்களேன், இவன் சொல்லியிருக்கான் and it is close to the அப்படின்னு சொல்லியிருக்கான். அதாவது artificial embryo tuning is a low tech, ஓகே, ஆனா it is close to natural development. கரெக்ட், கரெக்ட் தான். என்ன சொல்றான் பாருங்களேன், இங்க லோடெக் அப்படிங்கிற வார்த்தைய அவன் ரொம்ப அதாவது டெஃபினட்டா சொல்றான். ஆனா நான் உங்களுக்கு பேசேஜ்ல என்ன காமிச்சேன் பாருங்க, இட் இஸ் ரிலேட்டிவ்லி லோடெக். இதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம டிசைட் பண்ண போற இதுவே இதுதான், ரிலேட்டிவ்லி, நாட் என்டையர்லி, நாட் அப்சல்யூட்லி. புரியுதா? அத கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் அது வந்து ஒரு நல்ல ஹைடெக் ப்ராசஸ் தான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏன் வந்து இங்க லோடெக்க அவன் டெஃபினட்டா சொல்றான்? ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, அவன் டெஃபினட்டா சொல்றான் ஆர்டிஃபிஷியல் எம்பரியோ ட்வினிங் இஸ் அ லோடெக். அதே மாதிரிதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் பாருங்களேன், ஆர்டிஃபிஷியல் எம்பரியோ ட்வினிங் இஸ் அ லோடெக்னு தெளிவா சொல்லிட்டான். ஆனா பேசேஜ்ல நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இட் இஸ் ரிலேட்டிவ்லி லோடெக் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன, இட் இஸ் ஆல்சோ
an equivalent process. என்ன ஆர்டிஃபிஷியல் எம்பரியோ ட்வின்னிங் அப்படிங்கிறதும் ஒரு ஈக்குவலண்டான, நேச்சுரலுக்கு ஈக்குவலண்டான ஒரு ப்ராசஸ் தான். அப்போ பாருங்க, இது எங்க இருக்கு? இங்க வந்து இங்க அன்லைக் வந்துருச்சு. அப்போ இந்த ஆப்ஷனே தப்பு, இதுவே வராது. அப்போ நம்மளுக்கு வந்து எதுதான் கரெக்ட்? செகண்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். Second one is the right answer. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம எப்படி இதை ஃபார்ம் பண்றோம்னு? ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்கிட்ட கேட்கலாம். We shall see it in the next class.